குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். ஒரு போட்டியில் கூட நோ தோல்வி, 3வது முறையாக மீண்டும் மகுடம். கோப்பையை வென்றது இந்தியா. பெரும் எதிர்பார்ப்புடன் துபாயில் நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட்டிங் தேர்வு செய்தது. முதல் விக்கெட்டுக்கு 57 ரன்கள் எடுத்த நிலையில் வில்லியங் ரச்சின் ரவீந்திரா ஜோடி பிரிந்தது. வில்லியங் 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். நியூசிலாந்து அணிக்கு இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடி கொடுத்தனர். அடுத்தடுத்து ரச்சின் ரவீந்திரா 37, வில்லியம்சன் 11 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மிடில் ஓவர்களில் கிளென் பிலிப்ஸ், டேரில் மிச்சல் ஓரளவு நன்றாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்தனர். நிதான ஆட்டத்தை கடைபிடித்த டேரில் மிச்சல் 101 பந்துகளில் 63 ரன்கள் அடித்து அவுட்டானார். இறுதிக்கட்டத்தில் அதிரடி காட்டிய பிரெஸ்வெல் அரை சதம் அடித்தார். 53 ரன்கள் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார். 50 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து 7 விக்கெட்டுகளை இழந்து 251 ரன்கள் சேர்த்தது. 252 ரன்கள் வெற்றி இலக்குடன் இந்தியா களமிறங்கியது. கேப்டன் ரோஹித் சர்மா கில் ஜோடி சிறப்பாக ஆடியது. ரோஹித் சர்மா சிக்சர்களும் பவுண்டரிகளுமாக பறக்கவிட்டார். 41 பந்துகளில் அரை சதம் அடித்தார். 17 ஓவர் முடிவில் இந்திய அணி 100 ரன்கள் குவித்தது. அதன்பின் கில் 31 ரன்னில் சாட்னர் பந்தில் அவுட்டானார். இந்த அதிர்ச்சியில் இருந்து மீளுவதற்குள் கோலி 1 ரன்னில் வந்த வேகத்தில் ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 76 ரன்னில் ஸ்டம்பிங் முறையில் அவுட்டானார். அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி அதிர்ச்சி கொடுத்தது. அதன் பிறகு சேர்ந்த ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் அக்ஷர் பட்டேல் ஜோடி நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தது. அரை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்னில் அவுட்டானார். இறுதியில் KL ராகுல் மற்றும் ஹார்திக் பாண்டியாவின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி வெற்றியை நெருங்கியது. அப்போது ஹார்திக் பாண்டியா 18 ரன்களில் கேட்சில் அவுட்டானார். கடைசியாக ஜடேஜா ஒரு 4 அடித்து வெற்றியை இந்திய அணிக்கு சமர்ப்பித்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காமல் KL ராகுல் 36 ரன்கள், ஜடேஜா 9 ரன்கள் எடுத்திருந்தனர். 4 விக்கெட் வித்தியாசத்தில் 1 ஓவர் மீதமிருந்த நிலையில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த தொடரில் தோல்வியை காணாமல் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இதற்கு முன் 2002, 2013இல் சாம்பியன்ஸ் டிராபியை இந்தியா கைப்பற்றியிருந்தது. 3வது முறையாக இப்போது இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியை தன்வசமாக்கியுள்ளது. நாடெங்கும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் மேளதாளங்களுடன் பட்டாசு வெடித்து இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். பார்லி கூட்டத்தொடர் இன்று துவக்கம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31 துவங்கி பிப்ரவரி 13 முடிந்தது. 2ஆம் கட்ட கூட்டத்தொடர் இன்று துவங்கி ஏப்ரல் 4 வரை நடக்க உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கியத்துவம் வாய்ந்த வக்ஃப் மசோதாவை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசு தீவிரமாக உள்ளது. இதை தவிர பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவது, வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் பெறுவது மத்திய அரசின் முக்கிய அலுவல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. அதே நேரத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. வெவ்வேறு மாநிலங்களில் ஒரே வாக்காளர் அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றஞ்சாட்டினார். பார்லிமெண்டில் இந்த பிரச்சினையை எழுப்ப திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூரில் மீண்டும் வன்முறை துவங்கியுள்ளது. அமெரிக்கா பரஸ்பரம் வரி விதிப்பது உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. லோக்சபா தொகுதி மறுவரையால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என திமுக கூறி வருகிறது. இதை தவிர மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளது. இந்த பிரச்சினைகளை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, எல்லோரையும் தூக்குவேன், பழனிசாமி புது குண்டு. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அரசியல் கட்சிகள் இறங்கியுள்ளன. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவில் தேர்தல் பணிகளை கவனிக்க
சட்டசபை தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பூத் கிளை அமைப்பது உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கட்சியின் 82 மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பேசினார். அவருடன் தமிழ்மகன் உசேன், துணை பொதுச் செயலர் முனுசாமி, தலைமை நிலைய செயலர் வேலுமணி உடனிருந்தனர். பழனிசாமி ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்தார். திமுகவின் தோல்விகளை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும். அதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். திண்ணை பிரச்சாரத்தை அனைவரும் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துகிறீர்கள் என்ற தகவல்கள் சேகரிக்கப்படும். கட்சி பணிகளில் அனைவரும் தீவிரம் காட்டினால்தான் தேர்தலில் அது நல்ல பலனை கொடுக்கும். அதனால் கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி செயல்படுவோர் யார் யார் என்பதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு தேர்தல் நேரத்தில் சீட் தரப்படும். சட்டசபை தேர்தலுக்கு பூத் கமிட்டி அவசியம். எனவே அனைத்து பூத்துகளிலும் கமிட்டி அமைக்கப்பட்டு அது குறித்த விவரங்களை கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும். தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு தேர்தல் பணிகளில் ஒருபோதும் சுணக்கம் காட்டக்கூடாது. தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். கட்சிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும். திருச்சி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஆளுங்கட்சி பிரமுகர்களுடன் தொடர்பில் இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வருகின்றன. இவை குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றன. தொடர்ச்சியாக அதுபோல் நடந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் தயவு தாட்சண்யமின்றி கட்சியிலிருந்து நீக்கப்படுவர். குறிப்பாக திருச்சி மாவட்ட நிர்வாகிகளின் செயல்பாடுகள் முறையாக இல்லை. கட்சி பணிகளில் தொய்வு உள்ளது. மூத்த கட்சியினர் புறக்கணிக்கப்படுகின்றனர். உள்ளூர் திமுக அமைச்சருடன் தொடர்பு வைத்துள்ளதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. அப்படிப்பட்டவர்களை கட்சியில் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. நான் குறிப்பிடும் எல்லா விஷயங்களுக்கும் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன. அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் உள்ளது. கூட்டணியை கட்சி தலைமை முடிவு செய்யும். அதுவரை நிர்வாகிகள் தேர்தல் கூட்டணி குறித்து பேச வேண்டாம். கட்சி பணிகளை சிறப்பாக செய்யுங்கள். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கடுமையாக உழையுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியில் காலியாக உள்ள பதவிகளுக்கு உடனடியாக நிர்வாகிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ஊழியர்களை ஏமாற்ற நினைத்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. நாங்கள் போராடி பெற்ற உரிமைகளை தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றுவதாக அறிவிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என அரசு ஊழியர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி, பொதுச் செயலர் ஜெயராஜ ராதீஸ்வரன் கூறியிருப்பதாவது: தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்தது. இன்று மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த அலுவலர் குழு அமைத்துள்ளது. அக்குழுவை உடனே திரும்ப பெற வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் தாக்கல் செய்யும் முழுமையான கடைசி பட்ஜெட் இதுதான். இதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளோம். நாங்கள் பெறும் உரிமைகளும் சலுகைகளும் போராடி பெற்றவை. எங்கள் உணர்வை புரிந்து தமிழக அரசு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். ஏமாற்ற நினைத்தால் 2026 சட்டசபை தேர்தலில் அதற்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். புதிய காப்பீட்டு திட்டத்தை புதுப்பிக்கையில் ஊழியர்களின் விருப்பத்தை கேட்க வேண்டும் என மாவட்ட கருவூலகங்களில் வரும் 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். 13ஆம் தேதி CPS ஒழிப்பு இயக்கத்தினர் மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் நடத்துவார்கள். தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர்களுக்கு வாழ்வூதியம் கோரி 19ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். ஏப்ரல் 17 வாழ்வூதியம் கோரி மாவட்ட தலைநகரில் பேரணி நடத்துவது. ஏப்ரல் 24 காப்பீடு திட்டத்தை புதுப்பிக்கும் போது ஊழியர்களின் விருப்புரிமை கேட்க சென்னை கருவூல கணக்குத்துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுத்துள்ளோம் என தெரிவித்தனர். 3வது குழந்தை பெற்றால் 50,000 ரூபாய். தெலுங்கு தேசம் MP அதிரடி. ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி நடக்கிறது. சமீபத்தில் டெல்லியில் அவர் பேசிய போது தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்து வருகிறது, வயதானோர் எண்ணிக்கை அதிகமாகிறது. பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இளைஞர்கள் அதிகமாக உள்ளனர். இதுவரை குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆதரவாக இருந்த நான் என் மனநிலையை மாற்றிக்கொள்கிறேன் என்றார். இதன் தொடர்ச்சியாக மகளிர் தினத்தன்று பிரகாசம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவில் பெண்களுக்கு 2 குழந்தைகள் வரை மட்டுமே இதுவரை மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுகிறது. இனிமேல் எத்தனை குழந்தைகள் பெற்றாலும் மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என அறிவித்தார். இவரது வழியில் தெலுங்கு தேசம் கட்சியின் விஜயநகரம் தொகுதி லோக்சபா MP காலிசெட்டி அப்பலா நாயுடு பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். 3வது குழந்தை பெறும் பெண்களுக்கு என் சம்பளத்திலிருந்து 50,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவேன்.
ஆண் குழந்தையை பெற்றால் ஊக்கத்தொகையுடன் கூடுதலாக பசுமாடு ஒன்றையும் வழங்குவேன் என்றார். அப்பலா நாயுடுவின் இந்த அறிவிப்பை முதல்வர் சந்திரபாபு நாயுடு பாராட்டியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க விண்ணப்பம் மார்ச் 21 கடைசி நாள். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தில் 45 பள்ளிகள் உள்பட நாடு முழுதும் 1256 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இயங்குகின்றன. இவற்றில் சில பள்ளிகளில் மட்டுமே 3 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை பால் பாட்டிகா என்ற கேஜி முதல்நிலை வகுப்பில் சேர்க்கும் வசதி உள்ளது. மற்ற பள்ளிகளில் 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை முதல் வகுப்பில் சேர்க்கலாம். இந்த கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு மார்ச் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கு https://balvatika.kvs.gov.in/ என்ற இணையதளத்தில் பதிவு செய்து குழந்தையின் விவரங்கள், சான்றிதழ்களை பதிவேற்றி விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வான மாணவர்களின் முதல் பட்டியல் மார்ச் 25, 26ஆம் தேதிகளிலும், 2ஆம் பட்டியல் ஏப்ரல் 2ஆம் தேதியும், 3ஆம் பட்டியல் ஏப்ரல் 7ஆம் தேதியும் வெளியாக உள்ளது. ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு, ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டம். கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் செட் தகுதி தேர்வு இனி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது: தற்போது நடத்தப்பட்டுள்ள தேர்வுகளுக்கான முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு நடத்தி உதவி பேராசிரியர் காலி இடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது என கூறினர். மொபைல் சர்வீஸ் சரக்கு சப்ளை மாமூலில் அமுக்கப்படும் ரகசியம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசே மது விற்பனை செய்கிறது. பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை டாஸ்மாக் கடைகளில் மது விற்கப்படுகிறது. இதன்பின் மதுக்கூடங்களில் நள்ளிரவு 12 மணி வரை கூடுதல் விலைக்கு மது வகைகள் விற்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் ஓட்டேரி, புளியந்தோப்பு, பேசின் பாலம் உள்ளிட்ட வட சென்னையின் பல பகுதிகளில் இன்னொரு முறையிலும் மது விற்பனை நடக்கிறது. அறிமுகமானவர்கள் போனில் தொடர்பு கொண்டால் மது வகைகள் வீடு தேடி சென்று கொடுக்கப்படுகிறது. இதற்கு பாட்டிலுக்கு 100 ரூபாய் வரை அதிக விலை வைத்து விற்கப்படுகிறது. இதுபோன்ற மொபைல் போன் சர்வீஸ் விற்பனை அம்பத்தூர், செங்குன்றம், சோழவரம், மாதவரம் பால் பண்ணை, ஆவடி டேங்க் ஃபேக்டரி மற்றும் புழல் காவல் நிலைய எல்லை சுற்றுவட்டாரங்களிலும் அதிகரித்து வருகிறது. வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மது வகைகள் மட்டுமின்றி குட்கா, மாவா, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளும் சர்வசாதாரணமாக விற்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி போலீசில் சிக்கினால் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டி வரும் என்பதால் மொபைல் சர்வீஸ் சரக்கு விற்பனையை நாடுகின்றனர். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் காசுக்காக வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் இரவில் சாலையில் பயணிக்க முடியாமல் வடசென்னை வாசிகள் மக்கள் நிம்மதி இழந்து தவிக்கின்றனர். போதைப்பொருள் விற்பனையை உள்ளூர் போலீசாரும் மதுவிலக்கு போலீசாரும் கண்டுகொள்வதில்லை. தங்களிடம் சிக்கும் வியாபாரிகளிடம் வேண்டியதை கறந்து கொண்டு அனுப்பிவிடுகின்றனர். மாமூல் போலீசாரால் தான் கள்ளச்சந்தையில் சரக்கு விற்பனை கூட தாராளமாக நடக்கிறது. இதனால் அதிகரிக்கும் வியாபார போட்டியால் வியாபாரிகளுக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு கொலை உள்ளிட்ட குற்ற செயல்கள் அரங்கேறுது என்கின்றனர் ஆர்வலர்கள். சுரங்கத்தில் சிக்கியவர் உடல் 16 நாட்களுக்கு பின் மீட்பு. தெலுங்கானாவின் ஸ்ரீசைலம் இடது கால்வாயில் தண்ணீர் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட சுரங்கத்தில் பிப்ரவரி 22 விரிசல் விழுந்தது. சுரங்கம் தோண்டும் பணியில் இருந்த 50 ஊழியர்கள் உள்ளே சிக்கினர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக சுரங்கத்திற்குள் இறங்கி 42 தொழிலாளர்களை மீட்டனர். 2 இன்ஜினியர்கள் உட்பட 8 பேர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிர கதியில் தொடர்ந்தது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணிகளில் நிபுணத்துவம் வாய்ந்தோர் என பலரும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சுரங்கப்பாதையில் சிக்கிய 8 பேரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என அதிகாரிகள் கூறினர். 16வது நாளாக ஞாயிறன்று நடந்த மீட்பு பணிகளின் போது இடிபாடுகளில் சிக்கிய இயந்திரத்தில் மனித உடல் சிக்கியிருப்பது தெரிந்தது. அவர் பஞ்சாபைச் சேர்ந்த சுரங்க இயந்திரத்தின் ஆபரேட்டர் குர்பிரீத் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மண்ணில் புதைந்துள்ளவர்களை மோப்ப நாய்களின் உதவியுடன் கண்டறியும் பணி தொடர்ந்து நடக்கிறது. மீதமுள்ள 7 பேரின் உடல்களும் விரைவில் மீட்கப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.